அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே ஒரு நல்ல உறவு வைத்துக் கொள்வது, நல்ல ஒரு ஜெப உறவு இருப்பது ரொம்ப நல்லது பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எட்டாத, உன் எண்ணங்களுக்கு புலப்படாத பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நீங்க இந்த ஆம்பிளிஃபைட்ல படிச்சீங்கன்னா பாருங்களேன், கால் டு மீ ஐ வில் ஆன்சர் யூ அண்ட் டெல் யூ அண்ட் ஈவன் ஷோ யூ. உனக்கு காட்டுவேன். லிட்டரலா தரிசனத்துல கூட காமிப்பாரா என்னத்தையா, கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ், பெரிய வல்லமையான காரியங்கள், திங்ஸ் விச் ஹேவ் பீன் கன்ஃபைன்ட் அண்ட் ஹிடன், மறைபொருளாயிருக்கிற காரியங்களை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்ப உலகத்திற்கு நிறைய காரியங்கள் மறைபொருளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறைபொருளாக இருக்கிற காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன், உனக்கு தரிசனத்திலே காண்பிப்பேன், வல்லமையான காரியங்களை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் போட்டிருக்கு, which you do not know and understand and cannot distinguish. அப்போ உன்னால் புரிந்து கொள்ள முடியாத, உனக்கு தெரியாத சில காரியங்களை, உனக்கு புலப்படாத சில காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு தெரிவிப்பேன், நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம் கண்களுக்கு தெரியாத, நமக்கு புரியாத காரியங்களை அவர் நமக்கு காண்பிக்கிறார். அப்போ இன்னைக்கு என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பின்பாக என்ன காரியங்களை செய்கிறார்கள் எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு இவைகளெல்லாம் காண்பித்து கொடுக்கிறார். அவர் இவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி பாதுகாக்கிறார். அவர் எனக்கென வைத்திருக்கிற அந்த பெரிய காரியத்தை, அவர் எனக்கென வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அப்ப நீங்க நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிற நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய வல்லமையான மறைபொருளாக இருக்கிற காரியங்களை உங்களுக்கு அவர் தெரிவிப்பார். நீங்கள் அநேகருக்கு பதிலாக இருப்பீர்கள். அநேகருடைய ஜெபத்தின் பதிலாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை எடுத்து அவருடைய நோக்கத்திற்கென்று பயன்படுத்துவார். பெரிய காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இதெல்லாம் எப்படி, இதான் தேவ ஞானம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படிப்பட்ட தேவ ஞானத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். உங்களை காண, உங்களிடத்திலிருந்து தேவ பதில்களை பெற அநேகர் உங்களை தேடி வர போறாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.